இதே பேர் போன ஒரு மை செட்டு. ஆமாம், ஆனால் மை செட்டு அவங்க மைக்கெல்லாம் நம்ம வந்து பாடுறோம் அப்படின்னா ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த லைட்டை எதுக்கு இவ்வளோ பவராக கட்டி வச்சாருன்னு தெரியல. நான் உள்ள 2 வந்த வச்சதுக்கும் இவர் இங்கே 7-8 லைட்டை கட்டினதுக்கும் எனக்கு எரிச்ச மசிராத்தியாக இருக்குது. என்னத்தை சொல்கிறது, பொண்ணா பிறந்ததுக்கு குன்னத்தூரில் மண்ணாக பிறந்திருக்கலாம். 4 பேர் நீ சிரிக்கிறியா இல்லை கேள்வி ஒன்றியா நீ? மண்ணும் பொண்ணுதான். ஆமாம், உனக்கு லேசாக நோக்கம் இருக்கும் போல. என்னை பார்த்ததும் இன்னும் வரக்கூடாது. ஆனால் ஆண்டவா ஆண்டவா இந்த 1/2 மணி நேரம். ஆனால் உண்மையிலேயே பொம்பளை ஆளுகள்லாம் ரொம்ப சிரமந்தான். இந்த 1/2 மணி நேரம் இந்த மசிரை சேலையை கட்டிட்டு வர்றதுக்கு இவ்வளோ எரிச்ச மசிரா இருக்கே. வருஷம் பூரா கட்டிக்கிட்டு தர்றாங்க, பாவந்தான். ஆமாம், நாங்கள்லாம் இன்னைக்கு எங்கே வரோம் தெரியுமா? கண்ணும் கருத்துமா காட்டு காவலுக்கு போகிறோம். என்ன பூ ஒரு மாருதியா காலை சுரன்ற? என்னடா எறும்படிச்சு பிடிச்சா? எறும்படிச்சு பிடிச்சா இல்லை நோக்கம் கிளம்புதா? இன்னும் வரக்கூடாது. நான் வந்துட்டேன், என் தோழிமா வந்திருப்பா. இன்னும் எங்கள் அம்மா வள்ளியம்மாவை கூப்பிடணும். வள்ளியம்மா வந்தாத்தான் இடம் சிறப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி தோழி பிள்ளையை கூப்பிடுவான். அடியே தோழிமா, அடியே அடி தோழி புள்ள. எப்படி பார்த்தியார? நானே உங்களை மாதிரி டியூன் போகிறேன் பார்த்தீங்களா? ஆமாம், வாயில தானே எல்லாம் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடியே 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 தோழிமா. தோழிமாண்டே எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சு. உனக்கு காதுல இதோ கரைச்சிக்கிட்டு விட்டுறேன். நீ வந்துட்ட, நான் வந்துட்டேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? வைக்கிறத வைக்கணும், எடுக்கிறத எடுக்கணும், சொருகிறத சொருகணும். என்னத்த எல்லாமே தான். எவ்வளவு வேதனை தெரியுமா உனக்கா? ஆமாடி, பார்த்தா அப்படிலாம் தெரியல. என்ன காரணம்னு கேளு. என்ன காரணம்? எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்கக்கூடாது. அப்படி என்ன நடந்துச்சு? சிரிக்காத சிரிக்காத. அழுகுறேன் எடுவிட்ட முட்டை. அழுகாம பேசுறீ 3 மாசம் முட்டை. எல்லாரும் கல்யாணம் பண்றாங்கன்னு ஆரம்பத்துல நான் ஒரு கல்யாணம் பண்ணேன். நான் ஒரு கல்யாணம் பண்ணியா? நான் ஒரு கல்யாணம் மண்டையில பண்ண வேண்டியது. நீ ஒரு கல்யாணம் பண்ண? ஒரு கல்யாணம் பண்ணேன். சரி, யார கல்யாணம் பண்ணேன் தெரியுமா? யாரைய? முதல்ல ஒரு கொத்தனாரை புடிச்சு கல்யாணம் பண்ணி. நல்ல வேலை பாப்பாரு, 1000 ரூபாய் சம்பளம். அவர் தான் கம்பும் பெருதா வச்சிருப்பாரு. மட்டை கம்பு நல்லா புடிச்சுக்கிட்டு இதுலயே தேப்பாரு. எதுல? மணியரசு பழையிட்ட. சரி, இன்னைக்கு கொத்தனார் சம்பளம் 1000 ரூபாய். என்ன 1500 ரூபாய்? 1500 ரூபாய் வரைக்கும் போயிருச்சு. எப்படினாலும் நம்மள குடும்பத்துல வச்சு கட்டி காப்பாத்திடுவார் நினைச்சு அவரை கல்யாணம் பண்ணிட்டேன். சரி, கல்யாணம் பண்ணி முதலிரவு போயில ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். நிறைய சொம்பு